ஆனால் அதே ஆயத்தையும் ஹதீஸையும் இவர்களிடத்தில் நீங்கள் கொண்டு சென்றால் இவர்கள் சொல்வார்கள், இந்த ஹதீஸிலிருந்து எனக்கு இப்படி விளங்குகிறது, அதனால் இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு தோன்றியதை சொல்வார்கள். அதனால் தான் நம்முடைய ஐம்மத்துகள் இந்த குழப்ப நவீனவாதிகளுக்கு தங்களுடைய கிதாபுகளில் அஹ்லுல் அஹ்வா என்பதாக பெயரிட்டார்கள். மனோ இச்சையாளர்கள் இவர்கள். அந்த மனோ இச்சையை பின்பற்றி இஸ்லாத்தினுடைய சத்திய நேர்கோட் பாதையில் இருந்து தவறிவிட்டு வலதுபுறமும் இடதுபுறமுமாக வழிகட்டவர்கள் தான் இவர்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அஹ்லு சுன்னாவுடைய அந்த நேர்கோட்டிற்கு குறுக்காக வலதும் இடதுமாக நாயகம் போட்ட அந்த அஹ்லுல் பித்ஆவுடைய கோடு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்டை டிஎன்டிஜே என்று சொல்லலாம், இன்னொரு கோட்டை ஜமாஅத் இஸ்லாமி என்றும், இன்னொரு கோட்டை ஜாக் என்றும், இன்னொரு கோட்டை பல பெயர்களிலும் பல இயக்கங்களிலும் இவர்கள் உள்ளார்கள் இல்லையா? அந்த இயக்கங்கள் தான் இந்த மாறுபட்ட கோடுகள். அஹ்லு சுன்னா என்பது நாயகத்திடத்திலிருந்து ஆரம்பித்து கியாமத்து நாள் வரை செல்லுகிற அந்த நேர்கோடாகும். அந்த கோடில் வாழுகிற இஸ்லாமிய மக்களை வாழ அழைக்குகிற அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்களை குற்றம் சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. ஏனென்றால் எங்கள் இமாம்கள் சொன்னதை போன்று நீங்கள் மனோ இச்சையாளர்கள். உங்கள் அறிவுக்கேற்றபடி ஹராமை ஹலாலும் ஹலாலை ஹராமுமாக மாற்றுவீர்கள். பித்அத்தை சுன்னத்தும் சுன்னத்தை பித்அத்துமாக நீங்கள் மாற்றுவீர்கள். அதற்கு ஆதாரமாக சில ஹதீசுகளையும் குர்ஆன் ஆயத்துகளையும் உங்களுக்கு தோதுவாக நீங்கள் அர்த்தம் வைத்து விடுவீர்கள்.